நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நெறைய பேரு ஒரு 5 பங்கோடைய டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அதையும் கன்டினியூவா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ்ங்க. ஐடி இண்டெக்ஸ தவிர பாக்கி எல்லா இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. நிஃப்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1% நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிட் கேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5% அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா 1%க்கு மேல இன்னைக்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இன்னைக்கு நிஃப்டி. எல்லா இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு. நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ்ங்க. நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற நெறைய ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 5-10% மேல நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியுடைய சார்ட்ட பார்க்கலாம். நிஃப்டி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, லாங் டர்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வேல தாங்க போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே தெரியும். ஆமா. நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளேயே தான் போயிட்டுருக்கு. இந்த ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து லாஸ்ட்டா எப்பயிலேருந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாசத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் ஒரு 3 மாசமா பார்த்தீங்கன்னா, லாங் சைடுவே ஒரு 100, 200 பாயிண்ட் மேல ஏறுறது, ஒரு 100, 200 பாயிண்ட் கீழ வர்றது, அந்த ஒரு ரேஞ்சிலேயே தான் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து செல்லிங் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நல்லா இடையில ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இண்டெக்ஸ்னு சொன்னா நிஃப்டி ஐடி இங்க பாருங்க கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ டச் ஆயிட்டு கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து கன்டினியூவா டவுன் ஆயிட்டே இருக்கு. நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ்லாம் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸுங்க. கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் தான் வந்துங்க மேல போயிட்டே இருக்கு. நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ்ல எல்லா ஸ்டாக்குமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸு. இங்க பாருங்க ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா இன்னைக்கு கூட ஒரு கேப் அப்ல தான் இன்னைக்கு வந்து நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸும் போயிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க் அதுவும் ஒரு லாங் சைடு வே தான். நிஃப்டி ஐடி மார்க்க எல்லாருக்குமே தெரியும். நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வேல தான் போயிட்டுருக்கு. நிஃப்டி பேங்க். பியூசி பேங்க் அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கிரீன் கேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து இன்னைக்கு அருமையான ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் நிஃப்டி பியூசி பேங்க் அதுவும் பார்த்தீங்கன்னா, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். பியூசி பேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். இந்த நிஃப்டி பியூசி இண்டெக்ஸ இங்க பாருங்க. 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் இது பண்ணவும், நிஃப்டி பியூசி இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு. இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல் நம்ம ஒவ்வொண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, வாரி எனர்ஜி. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 மெகாவாட் சோலார் வந்து மாடல் கிடைச்சிருக்கு. நெறைய நண்பர்கள் இந்த ஸ்டாக்க பத்தி நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. நம்ம குரூப்ல டெலிகிராம் குரூப்ல வந்து அடிக்கடி இந்த ஸ்டாக்க பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேல்யூவேஷன் ஹைல தான் இருக்கு. இன்னும் கூட நல்ல ஒரு டவுன் வந்தா நல்லாருக்கும். இந்த வாரி எனர்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சொல்லலாம். அடுத்தது சக்தி பம்புக்கு. நேத்தோட நம்ம ஒரு ஆர்டர் பார்த்திருந்தோம் சக்தி பம்புக்கு. இன்னைக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு சக்தி பம்புக்கு. ஒரு 170 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் ஆர்டர் தாங்க நெறைய கிடைக்கும் சக்தி பம்புக்கு. அதனால வந்து சக்தி பம்பு ஒரு நல்ல ஸ்டாக் தான். ஒரு காலத்துல நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்கு. இடையில வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூ டவுன் ட்ரெண்ட் ஆயிட்டு, இப்ப கன்டினியூவா ஆர்டர் கிடைக்குது. இந்த ஆர்டர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கம்ப்ளீட் பண்ணி ஸ்டாக்கு பேலன்ஸ் ஷீட்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பார்க்கலாம் ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா, முக்கியமானதுன்னா, மோதிலால் ஓஸ்வால் பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு 10 ஸ்டாக் 2026 பிக் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 80% அப்சைடு போறது வந்து ஸ்டாக்கோட இத சொல்லியிருக்காங்க. அதுல எந்தெந்த ஸ்டாக்ன்னா, சைடஸ் வெல்னஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 80% மேல போகும்னு சொல்லிட்டு யார சொல்லியிருக்கா? மோதிலால் ஓஸ்வால் சொல்லியிருக்காங்க. அவங்க தான் கவரேஜ் குடுத்துருக்காங்க. பையிங் கவரேஜ் குடுத்துருக்காங்க. அடுத்தது பாரத் போர்ஜ் இந்த கம்பெனிக்கு நேத்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். பிக்கஸ்ட் ஸ்மால் ஆர்ம்ஸ் டீல் வித் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்லியிருந்தோம். பேக்கிங் ஆர்டர் நேத்து கிடைச்சிருச்சு இந்த ஆர்டர். 1660 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸு பாரத் போர்ஜுக்கு. அடுத்தது ஹூண்டாய் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரைஸ வந்து இன்கிரீஸ் பண்ண போறாங்க ஜனவரி 2026ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருமானம் அதிகமாகும். ஹூண்டாய் மோட்டார் யார் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு கம்பெனி என்னன்னா, டைனாக்ஸ் சிஸ்டம். இந்த கம்பெனி நம்ம வீடியோல அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 12% மேல போயிருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 249 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐட்ட கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். அருமையான ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் அந்த ஸ்டாக்குக்கு. அடுத்ததா பார்மா செக்டார்ல வந்து ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிசினுக்கு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி எல்லாம் டாக்டர் ரெட்டி, சிப்லா, சன் பார்மா, அபோட் இந்தியா, அல்கம் லேபரட்டரி, ஸ்டோரன் பார்மா, லூபின் இந்த கம்பெனி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெடிசின வந்து தயாரிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கெல்லாம் ஒரு பேட் நியூஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்கன்னா, அந்த மெடிசன யூஸ் பண்ண முடியாது. 100 எம்ஜி மேபி அதுக்கு கீழ எம்ஜி தான் உங்க ஒரு 50 எம்ஜி மெடிசன் வந்து உற்பத்தி பண்ணி மேபி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத கவர் பண்ணலாம். பார்க்கலாம் ஃபர்தரா என்ன நடக்குதுன்ட்டு.
அடுத்தது அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் இவங்களுடைய சப்சிடரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 421 கோடிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3% மேலே போயிருக்கு. இது ஒரு அருமையான ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லலாம். டிஃபென்ஸ் செக்டாரில் நிறைய ஆர்டர் கிடைக்கும் இந்த கம்பெனி. நல்ல லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கம்பெனி தான் இது. ஒரு குட் நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு. அடுத்தது ரைட்ஸு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7% மேலே போயிருக்கு. பார்த்தீங்கன்னா 3.6 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் வந்து கிடைச்சிருக்கு ஆர்டரு. ஒரு மிகப்பெரிய ஆர்டர்னு சொல்லலாம். அமெரிக்கன் டாலரில் கிடைச்சிருக்கு. இந்த கம்பெனிக்கு ரைட்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் எல்லாத்துலேயுமே இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்குது. நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆர்டர் கிடைக்கிற ஸ்டாக் எல்லாமே வாட்சஸில் நோட் பண்ணி வச்சு நல்ல ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கா, அந்த கம்பெனிக்கு பேலன்ஸ் ஷீட்லாம் எப்படி இருக்குது எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஆர்டர் கிடைச்சா தான் அந்த கம்பெனி எல்லாமே நல்லா க்ரோ ஆகும். ஸ்மால் கேப்பு கம்பெனி எல்லாம் வந்து மிட் கேப் ஆகும். மிட் கேப் கம்பெனி எல்லாம் வந்து லார்ஜ் கேப் ஆகும். அதனால தான் நம்ம வந்து எல்லா வீடியோலையும் ஆர்டர் கிடைக்கிற கம்பெனியை வந்து நம்ம கவர் பண்ணுறோம். என்பிசிசி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்டினியூ ஆர்டர் கிடைச்சிருக்கு. கனரா பேங்க் வந்து மூலமாக உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 220 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு ஆர்டரு. நிறைய ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்குங்க என்பிசிசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. நமக்கான வாய்ப்புகள் வந்து தவறி போயிடுச்சு. இந்த என்பிசிசி நான் ஆல்ரெடி மிஸ் பண்ணிட்டேன். நல்ல ஒரு கம்பெனி சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு என்பிசிசி. என்பிசிசியோட ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 50 ட்ரேட் ஆகிட்டே இருக்குங்க. மார்க்கெட் கேபிட்டல் 32,000 கோடிக்கு மேலே உள்ளது. நம்ம வீடியோவில் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹை வேல்யூஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆர்டர் கண்டினியூவாக கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு ஹை வேல்யூஸில் வாங்கிடக்கூடாது. எந்த ஒரு ஸ்டாக்குமே ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கா, நல்ல ஒரு அருமையான ஒரு ரேட்டில் கிடைக்குதான்னு பார்த்து தான் என்ட்ரு ஆகணும். லாஸ்ட்டு செப்டம்பர் ரிசல்ட்டு பாருங்கள். நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு. 157 கோடி மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டரு சேம் தான் கண்டினியூ. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. டிஐயும் கம்மி பண்ணியிருக்காங்க. பப்ளியும் கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்கு என்சிசிசி. நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3,500 கோடிக்கு மேலே ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,237 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு டிசம்பர் மாதத்தில். ஒரு மிகப்பெரிய ஆர்டரு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் இவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி ஸ்டாக்கு பாருங்கள் ஒரு 4% மேலே அருமையான ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 52 வாரம் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்குன்னு சொல்லலாம் அந்த ஸ்டாக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் மட்டும் கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஸ்டாக் பி வந்து 12 தான். ஒரு 10,000 கோடிக்கு மேலே உள்ளது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரெடிமிக்ஸ் காங்கிரீட் பிஸ்னஸ் எக்ஸ்பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஒரு அருமையான ஒரு கம்பெனி சொல்லலாம். இது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. 52 வாரம் லோவில் தான் இந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி 4%க்கு மேலே இன்றைக்கி அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அடுத்தது நம்ம வீடியோவில் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுறோம் இந்த ஸ்டாக்கும் ஜாக்லின் ப்ரீபெய்ட் ஓசியன் சர்வீஸ். இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க விசா பிராண்டட் டொமஸ்டிக் ப்ரீபெய்ட் கார்டோட. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸு. அடுத்தது நம்ம வீடியோவில் நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்கை பற்றி. டைம் டெக்னோ பிளாஸ்ட்டு ஒரு அருமையான ஒரு கம்பெனிங்க. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு 2 ஆர்டர் கிடைச்சிருக்கு. 510 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இனி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 4% மேலே ஏறி இருக்குது. 510 கோடி ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 51 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 2 ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. சூப்பரான ஒரு ஆர்டரு. அடுத்தது நம்ம வீடியோவில் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்கு தான் ஜிபிடி இன்ஃப்ரா. இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 669 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. கான்ட்ராக்ட் மிகப்பெரிய ஆர்டரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆர்டர் புக்கு பார்த்தீங்கன்னா 4,655 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டாக்கை நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டாக்கு டைம் டெக்னோ, ஜாக்லின் ப்ரீபெய்டு, என்சிசிசிஎன் இந்த ஸ்டாக் எல்லாமே நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கோம். எல்லாருடைய ஷேர் போர்ட்ஃபோலியோலும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு. எல்லாமே நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்கு தான். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம நண்பர்கள் கேட்ட ஒரு 5 ஸ்டாக்கு அதை நம்ம ஃபண்டமெண்டலாக பார்த்துலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஃபைனான்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்பிசிசி கம்பெனி ஃபைனான்ஸில் உள்ளது. என்பிஎஃப்சியில் உள்ளது. 15,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஒரு மிட் கேப்னு சொல்லலாம். ஸ்டாக் பி அண்டர் வேல்யூ. ROI நல்லாயிருக்கு. பேஸ் வேல்யூ கரெக்டாக இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 18 தான் இருக்குது. அது ஒரு நெகட்டிவ். கடன் அதிகமாக இருக்கும் எப்போதுமே கடன் கொடுக்குற கம்பெனியில். பெக்ரோசி அண்டர் வேல்யூ. ஸ்டாக் என்னமோ அண்டர் வேல்யூ தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 286 கோடி நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இபிஎஸ்சி க்ரோத் கிடையாது. ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது அந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் நல்லா இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி சூப்பராக இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் கண்டினியூ விற்றுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் நெகட்டிவ். எஃப்ஐகிட்ட தான் அதிகமாக இருக்குது. டிஐகிட்ட கொஞ்சம் இருக்குது. பப்ளிக்கிட்டும் கொஞ்சம் இருக்குது. எஃப்ஐகிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் அதிகமாக இருக்குது. அடுத்தது நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸு.
இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அடிமட்டத்தில தான் கிடக்குங்க. இப்போ லைட்டா ஏதோ உயிர் தண்ணி குடுத்தோம்னா மேல வரும் பார்த்தீங்களா, அது மாரிக்கு ஏதோ மேல வந்திருக்கு. இன்னைக்கு 2% மேல இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூ. ஃபினாலக்ஸ் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு கேபிள் கம்பெனி தான். ரொம்ப நாளா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 39% 35.9 இருக்கு. 36ன்னு சொல்லலாம். டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 2 இருக்கு. இதுல ரிசல்ட் பார்க்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மென்ட்டே கிடையாதுங்க. அங்க பாருங்க. 152 கோடி, 153 கோடி, அதுக்கப்புறம் 165 கோடி குடுத்துருக்காங்க. கம்மியாயி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டர்ல ஒரு 187 கோடி குடுத்துருக்காங்க. ஆமா. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க கன்டினியூவா வந்து நல்லா தான் இருக்கு. ஆனா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. என்னன்னா சேல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இங்க பாருங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 2024, மார்ச் 2025 2லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய இம்ப்ரூவ்மென்ட் கிடையாது. சேல்ஸ் வந்து ஒரு 6000 கோடி, 7000 கோடி மேல் குடுத்தாங்கன்னா நல்லாருக்கும். பார்க்கலாம். புரமோட்டர் ஹோல்டிங் சேம் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபிடி இன்ஃப்ரா நம்ம நண்பர்கள் கேட்ட ஒரு ஸ்டாக். இந்த ஸ்டாக்கு கூட இப்போ ஆர்டர் கிடைச்சிருக்கு. நான் சொல்லியிருந்தேன். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப்னு ஒரு ஸ்மால் கேப்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 15. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. ஆனா பிளட்சிங் வச்சிருக்கான் 50%. அத கொஞ்சம் பார்க்கணும். டிவிடெண்ட் குடுக்குறாங்க 3% அவர் மேல வருது. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 30, 40% கிட்ட. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்குங்க. 4 கோடி கம்மியா தான் பண்ணியிருக்காங்க. ஆனா இயர் ஆன் இயர் நல்லா இருக்கு. இந்த குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 கோடி பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்லா கன்டினியூ இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. இபிஎஸ் குரோவ் ஆயிட்டே இருக்கு பாருங்க. இபிஎஸ் 2, 2, 4, 6 இப்ப 7. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத், காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் அது எல்லாமே சூப்பரா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, கடன் கம்மியா தாங்க இருக்குங்க. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வச்சிருக்காங்க. எஃப்ஐ கிட்டயும் இருக்கு. டிஐ கிட்ட இருக்கு. பப்ளிக் கிட்டயும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. டைம் டெக்னோ பிளாஸ்ட் இதுவும் நண்பர்களுக்கு கேட்ட ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு செக்டார்ல உள்ள ஸ்டாக்கு. அண்டர் வேல்யூ ஸ்டாக் 22 பிஇ. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கோடி. ஆர்ஓசி, ஆர்ஓஇ டீசென்ட்டா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1 டிவிடெண்ட் குடுக்குறாங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா டீசென்ட்டா இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ரிவர்சல் மார்க்கெட் தெரியுது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து அருமையா ரிசல்ட் குடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் இம்ப்ரூவ்மென்ட் ஆயிட்டே இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் மட்டும் குறைஞ்சிருக்குங்க. இங்க பாருங்க சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎம்லவும் மார்ச்லயும் 2025லயும் ஃப்ளாட்டா இருக்கு. அதுதான் இங்க காமிக்கிறாங்க. 8% தான் இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் நல்லாவே இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, கடன் கிடையாதுங்க. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வச்சிருக்காங்க. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து நல்லாவே கூட்டியிருக்காங்க. டிஐயும் நல்லாவே கூட்டியிருக்காங்க. பப்ளிக் கிட்ட வந்து குறைஞ்சிருக்கு. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்திருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இஎம்எஸ். இப்போ நம்ம இந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருந்துச்சுங்க. நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் தான். பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்னு சொல்லலாம். ஸ்டாக் பி அண்டர் வேல்யூ. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பாருங்க அடிமட்டத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஒரு பிளட்சிங் வச்சிருக்காங்க. கடன் கிடையாது. பெக் ரேஷியோ நல்லா இருக்கு. இத ரிசல்ட் பார்க்கலாம். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. லாஸ்ட் இயரோட நல்லாவும் இருக்கு. பார்த்தா தெரியும். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூ வந்து 45, 37, 47லேருந்து பார்த்தீங்கன்னா 28 ஆயிருக்கு. அதுதான் ஸ்டாக் அடின்னு அடிச்சு கீழ இறக்கியிருக்காங்க. சேல்ஸ் கம்மியாயிருச்சு. ஏன்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஷன் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் செலவு பண்ணா தான் இந்த மாரி கம்பெனிக்கெல்லாம் ஆர்டர் நெறைய கிடைக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இன்ஃப்ரா கம்பெனி, இபிசி கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவ், நெகட்டிவ் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதனால தான் நான் எப்போதுமே சொல்ல வரேன். இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி தான். நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதாலும், விக்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த தகவல் எல்லாருக்குமே போய் சேரட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.